ஸோ மிச்ச பேலன்ஸ் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. கவுன்சிலிங் 4ஆம் தேதி அப்படின்றத போட்டிருக்காங்க. நான் லிங்க் அட்டாச் பண்ணுறேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு கரெக்டாக அந்த டேட்டில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களாம் போயிருக்கு. நான் தயக்கராஜ். ஹாய் மைடி சப்ஸ்கிரைபர்ஸ், ஹாய் மைடி வியூவர்ஸ். எஸ்டிஏடியோட ரிசல்ட் முந்தா நேற்று ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் கேம்ஸ் வந்திருக்கு. ஃபுட்பால், டேக்வாண்டோ, அப்புறம் அத்லெட்டிக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத பார்த்துருங்க. 10th முடிச்சு 11th போகிறவங்களோட அந்த லிஸ்ட்டுமே அவங்க போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸில் படித்த பசங்களோட லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. செலக்ட் ஆகாதவங்க தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம். ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோ அண்ட் அவங்க எந்த ஊர், உங்களோட நேம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் போகிறதுக்காக தான். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்கோட அனுப்பியிருக்கேன். ரிசல்ட்டோட லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ்டிஏடியை பற்றி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி எஸ்டிஏடினா என்ன அப்படின்றத அந்த விழிப்புணர்வையும் தயவு செய்து எல்லாருக்கும் கொடுங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெறாதவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் கடுமையாக உழைங்க. அடுத்தடுத்த வருஷங்கள் எஸ்டிஏடியோட செலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ, பாபாய். ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களோட நேமு, நீங்கள் எந்த ஊர் அண்ட் உங்களோட ஃபோட்டோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.